வீட்டுக்கு வந்த சோழனும் இங்கே பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, ஆனால் சொல்லவும் மாட்டீங்க. இப்போ எதுக்காக இப்படி தயங்கி நிற்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் பணம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போதே நிலாவுக்கு ஒரு ஃபோன் வருது. திவ்யா கால் பண்ண உடனேயே ஒரு நிமிஷம் இருங்க, திவ்யா கால் பண்ணுறான்னு வெளியே வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் திவ்யா அப்படின்னு கொஞ்சம் நேரம் அங்கே திவ்யா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் உங்கள் சேரன் வராங்க. என்னடா என்ன விஷயம், உன் மூஞ்ச பார்த்தா எதுவுமே சரியில்லைன்னு தோணுது, என்னாச்சு அப்படின்னு சேரன் கேட்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நிலாவை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிலா கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு அது வந்துன்னு சொல்லும்போதே திவ்யா கால் பண்ணி பேசிட்டு வச்சதும் உள்ளே வந்த நிலா, அண்ணன் ஒரு முக்கியமான விஷயம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் நிலா கேட்க. அதுக்கு சோழன் வந்து முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்கிறாங்க, திவ்யா கால் பண்ணானே அன்னைக்கு கூட எந்த ஷேரும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்க வந்து தான் அவமானப்படுத்தினாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இதை திவ்யாவும் கவனிச்சிருந்திருக்கான். அதனால தான் நீ எந்த ஷேரும் இல்லாமல் இப்படி வந்ததுனால தான் உங்ககிட்ட இப்படி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ கொஞ்சோண்டு ஷேர் போட்டால் போதும், மீதி இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலான்னு சொன்னால் அது மட்டும் இல்லைன்னு அந்த கொஞ்சம் ஷேரையும் நானும் ஷோபனாவும் உனக்காக தரும். நீயே அதை எங்ககிட்டேருந்து கடனாக வாங்கினதாகவே இருக்கட்டும். நீ வெளியே எப்படி கடன் வாங்க தானே போகிறேன், கொஞ்சம் ஷேர்னா நான் ஒரு 50,000 ஒரு 50,000ன்னு 1,00,000 ரூபாய் தரேங்க. அந்த 1,00,000 ரூபாயை நீ இதில் போட்டதாகவே இருக்கட்டும், அந்த ஆளு கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து கொடு அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டானே. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரிதானப்பா, நீ முதல்ல அந்த 1,00,000 ரூபாயை கொடு, அதுக்குள்ளே நாங்கள் எப்படியாவது பணத்தை பெரட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் சொல்ல வந்த விஷயத்த ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு அவசரமாக கிளம்பணும், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் முதல்ல கிளம்புறேன், அதுக்கப்புறமா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ளே எங்கள் சோழன் நம்ம பணத்தை கொடுத்துட்டு பேசிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கடையிலேருந்து ஃபோன் வருது. ஓனர் தான் ஃபோன் பண்ணிட்டே, சோழா சீக்கிரமாக வாடா, ஓடி வாடா அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. சோழனும் என்னாச்சு அண்ணன் ஏன் பதட்டத்தோட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு யோசிக்கிறாங்க. அங்கே நிற்கிற சேரனும் என்னாச்சுரா, என்ன பதட்டமாக இருக்க? இல்லைண்ணே கார் ஓனர் தான் ஃபோன் பண்ணார், உடனே ஓடி வர சொன்னார், என்னாச்சுன்னு தெரியலண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே சோழனும் என்னாச்சு இவனுக்கு வந்ததுலேருந்து ஏன் இப்படி திருட்டுத்தனமாகவே நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சந்தேகம் சேரனுக்குள்ளே இருக்கு. நேராக சோழன் அங்கே கடைக்கு போக கடை முழுக்க ஒரே கூட்டமாக இருக்கு. என்னாச்சு ஏன் ஒரே கூட்டமாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க சோழனும். டே சோழா உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிட, யார் இந்த பையன், இப்போதைக்கு இவனை உள்ளே கூப்பிடுறீங்கன்னு வந்து நிற்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த ஓனரை கேள்வி கேட்க, சார் இவன் என்கிட்ட தான் சார் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்டயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எப்போயிலேருந்து வேலை பார்க்குறான்னு சொல்ல, என்கிட்ட பல வருஷமாக தான் சார் இவன் தான் சார் வேலை பார்த்துட்ருக்கான், இவனுக்கே நல்லா தெரியும் சார், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடிய இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் கார் ஓனரும் டே சோழா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவர் வந்துட்டு விஷயத்த சொல்கிறாரு. டேய் சோழா நேற்று கூட நான் பணத்தெல்லாம் வச்சு எண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது சோழனுக்கு முகமெல்லாம் வேத்து கொட்டுது. என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற? நானே பதட்டப்படக்கூடாதுன்னு தானடா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னென்னு சொல்லுங்கண்ணா முழுசா விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அது நியாயமாக வந்த பணம் இல்லைடா, அது வேறு வகையில் வந்த பணம்டா, அது தாண்டா நான் நேற்று வச்சிட்டு இருந்தேன், அந்த பணத்தையும் இப்போ காணும், அது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லைடா, அந்த பணம் காணாமல் போனதே நல்லதுன்னு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னென்னாச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே சோழனும் கேட்க, ஏய் ஆமாண்டா சோழா, அந்த பணமே இல்லாமல் போனாலும் எனக்கு கவலை இல்லைதான்டா, ஆனால் நேற்று அந்த பணத்தை நீ கேட்கும் போதே நான் கொடுத்துருந்துருக்கலாம்டா, கொடுத்துருந்தா இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எந்த பிரச்சனையும் வரலையே விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அதான்டா அந்த பணம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான்டா ஃபோன் பண்ணி ரெய்டு வர சொல்லிட்டாங்க, இப்போ ஏதாவது பணம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, டேய் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, சார் இங்கே எந்த பணம் இல்லை, எங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கும் போலன்னு சொல்ல, தொழில் போட்டிக்காக எவனாவது ஒருத்தன் கால் பண்ணியிருப்பான், நீங்களும் அதை கேட்டுட்டு இங்கே வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பேசிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்ல, சாரி சார் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அண்ணே இப்போ வச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுனேன் அப்படின்னு கேட்க, டேய் அந்த பணத்தை வந்து அப்படின்னு தயங்கி நிற்க, இப்போ சொல்ல போறியா
புரியா இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நல்ல முறையில் அந்த பணம் இல்லைடா, கார் ட்ராவல்ஸ் மூலமாக இவ்வளோ பணத்தெல்லாம் சம்பாதிச்சிட முடியுமா? இல்லீகலாக கொஞ்சம் சம்பாதிச்சிட பணம் தான். அதை தெரிஞ்சுட்டு தாண்டா நம்ம ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவன் எவனோ ஒருத்தன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனால தாண்டா அவங்களும் ரெய்டுக்கு வந்திருக்காங்க. நல்ல வேலை மற்றது எதையும் அவங்க கண்டுபிடிக்கல. ஐடி ரெய்டு பேப்பர்ஸ்னு எதையுமே அவங்க சரியாக பார்க்கவும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் வேறு தொழில் எதோ பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்ல. டேய், உனக்கு தெரியாமல் நான் வேறு என்ன தொழில் தான் பண்ண போகிறேன்னு சொல்ல. ஏன்னா இந்த கஞ்சா அப்படி இப்படின்னு கார் மூலமாக கடத்தல் தொழில் எதுவும் பஞ்சியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே அவன் முகமெல்லாம் வேத்து கொட்டுது. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ அதை தான் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. உங்ககிட்ட கார் ஓட்டுறதுக்கு எனக்குல பயமாக இருக்குது, நாளை பின்ன என்னெல்லாம் மாட்டி விட்டு போயிட்டேன்னா என் வாழ்க்கை என்னத்துக்காகிறதுன்னு இங்கே சோழன் கத்த. டேய் 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 கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளு, அதை நானே தரேன் அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒன்றும் உன் பணம் எதுவும் வேண்டாம், அது நியாயமாக சம்பாதிச்சு அந்த பணமே இல்லைல்ல, அப்புறம் அதை காணாமல் போயிடுச்சுன்னு வேற எதுக்கு கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ 4 பேருக்கு கொடுத்து உதவணும், அதுவும் பண்ண முடியாதா? சரி, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் இல்லை தானே, நீ எப்படியோ இல்லீகலாக கொண்டு வந்த பணம் தானே, 4 பேருக்கு கொடுக்குறதுனால என்ன ஆக போகுது? நீ மட்டுமே நல்லா வாழணும், நீ மட்டுமே நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதான் இப்போ அந்த பணமும் உன்னை விட்டு போயிடுச்சு. நல்ல வேலை நீ உள்ளே போகாமல் இருந்தியே, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சோழன் சொல்ல. டே இருந்தாலும் ஆஃபீஸ் ரூமில் டேபிளில் வச்சுருந்த பணம் எங்கடா போயிருக்க போகுது? வேற எவனாச்சும் எடுத்துருந்துருப்பானா அப்படின்னு சொல்ல. அந்த பணம் இல்லாததுனால தானே நீ தப்பிச்ச, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்குன்னு சொல்ல. டே சோழா, நீ தானே அந்த பணத்தை எடுத்தா அப்படின்னு உடனே கேட்க. சோழனுடைய முகம் என்னென்ன எம்எல்ஏ சந்தேகப்படுறியான்னு சொல்லி கேட்க. உடனே அவரும், டே சோழா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ தான் பணம் வேணும்னு கேட்டேன், இப்போ பணம் இருக்கு தரேன்னு சொல்லும்போது கூட வேண்டான்னு சொல்கிறேன், அப்போ அந்த பணத்தை எடுத்தது நீ தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு இங்கே சோழனுடைய சட்டையை பிடிக்க. சோழனும், இப்போவே நான் போன ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் உள்ளே கூப்பிடவா, அந்த பணம் இங்கே தான் இருக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் மிரட்ட. டே சோழா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதரா அப்படிங்கிறாங்க. உடனே சோழனும், எனக்கு கூட அந்த பணத்தை மேலே எந்த ஆசையும் இல்லைன்னு, என்னுடைய மனைவிக்காக தான் அந்த பணத்தை எடுத்தேன், வேணா பெடி இப்போயே கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல. இல்லை அது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதில் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு சொல்லி கேட்க. அதில் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. மீதி பணத்தை எப்படி கொடுப்பேன்னு சொல்லி கேட்க. மீதி பணத்தை உனக்கு நான் தரேன்டா அப்படின்னு அந்த கார் ஓனரும் சொல்ல. சரி நீ எனக்காக இதை மட்டும் செஞ்சால் போதும், உங்ககிட்ட நான் வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட இந்த பணத்தை எடுத்ததுனால தான் நீ தப்பிக்க செஞ்சுருக்க, நான் எடுத்த தப்பு தான், அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்தது, நல்ல வேலை அது இந்த வகையில் உனக்கு உதவி செஞ்சுருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குன்னு சோழனும் தான் மனசை ஆத்திக்கிறாங்க. ஒரு பக்கம் கார் ஓனரும் மீதி பணத்தை கொடுத்து, முதல்ல உன் மனைவிக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டே கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீலா இங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவை பார்க்க போகிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே சோழனும் போயிடுறாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்கன்னு சொல்ல. இங்கே எங்கங்க நீங்கள் அப்படின்னு உடனே நிலாவை பார்த்துட்டு கேட்குறாங்க. சோழனை பார்த்து சோழன் சொல்கிறாங்க, ஏங்க இருங்க ஒரு நிமிஷம்னு தங்கிட்ட இருக்க பணத்தை எடுத்து கையில் கொடுக்க. நீங்கள் யார்கிட்டையும் நீ கடன் பட வேண்டாங்க, இதில் 5 லட்ச ரூபா இருக்குது, மொத்த கேஷையும் உங்கள் ஃப்ரெண்டு திவ்யாட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல. ஏதுங்க இவ்வளோ பண்ணணும்னு நிலா கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச என் அண்ணன் கார் ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் இதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல. இவ்வளோ பணத்தையும் அவர் என்னை நம்பி கொடுத்துருக்காருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முதல்ல இந்த பணத்தை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே சோழனும் கொடுத்ததை வாங்கிட்டு நிலாவும் உள்ளே போக சோழனுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார் ஓனர் கால் பண்ணுறாங்க. டே சோழா, உனக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, வெளியில் நீ இதை சொல்லிட மாட்டல, அப்புறம் அண்ணனுக்கு கூடவே ஏதாவது உதவி பண்ணுவலன்னு சொல்ல. உன்னை தொலைச்சி கட்டிட்டு பார்த்துக்கோ, அண்ணனு நானும் உன்னையா அண்ணனா நினச்சி நான் பதிச்சு பேசிக்கிட்டு இருந்தா நீ தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்புறம் உன் கூட நான் வேலை கூட பார்க்க மாட்டேன். இங்கே பார், உன்னை பற்றின விஷயத்த நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி வேலை பார்க்குறத இதோட விட்டுறேன், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அப்புறம் கடைசியில் உன்னை காலம் முழுக்க கஞ்சி ஊற்ற தான் வைக்கும் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சோழன் உறுதியாக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை என்றைக்குமே தலையிடக்கூடாதுன்றதுக்காகவும், அதே போல் 5 லட்ச ரூபாயை அவர் நமக்கு கொடுத்துருந்தாலும் அது நியாயமான முறையில் வரவே இல்லை அப்படின்றதுனாலும், இன்னொரு பக்கம் இந்த பணம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அவர்கிட்ட இதை திருப்பி கொடுக்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம ட்ரை பண்ணணும்னு இங்கே சோழன் முடிவெடுக்கவும் செய்கிறாங்க.